5 வருஷமா ஆட்சியில் இருந்திருக்காங்க, நம்ம 3 மாசமா இருக்கிறோம். இந்த ஒப்பீடுங்கிறதே நான் தவறுன்னு சொல்ல விரும்பல, நியாயமானு கேட்கிறேன். நம்பர் 1. 2 கேள்விதான் கேட்கிறேன் விவசாயத்துறை அமைச்சரை பார்த்து. முன்னாள் 200 உங்களை பார்த்து தான் பேசணும். முன்னாள் அமைச்சர் முன்னாள் அமைச்சர் 200 தொகுதிகளில் வெல்வோம், நாங்கள் தான் அடுத்த ஆட்சி அமைப்போம்ங்கிறதை உறுதியாக திராவிட முன்னேற்ற கழகம் நம்பியது. அதில் மாற்று கருத்து இருக்காதுன்னு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட நான் பதிவு பண்றேன். ஆனால் எங்களுடைய முதலமைச்சர் அவர் ஒரு விவசாயி சொன்னாரு அப்படின்னு 3 முறை பதிவு பண்ணாரு. அவருடைய முதல் பிரச்சாரம் காலடி பட்டது பரந்தூர் ஒரு விவசாயிகளுக்கு உதவியாக இருப்பதற்காக. அப்பொழுதே சொன்னார், என்னுடைய வாழ்க்கை விவசாயிகளுக்காக இருக்கணும். அப்படி சொன்ன எங்களுடைய மேனிஃபெஸ்டோல நாங்கள் சொன்னோம் விவசாய கடன் தள்ளுபடின்னு. அதை முயற்சியாக எடுத்து 5932 கோடி ரூபாயை தள்ளுபடி செய்திருக்கிறார். ஆனால் 200 தொகுதியின் வெல்வோம் சொன்ன திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில விவசாய கடன் தள்ளுபடி பேசவே இல்லை. அது அவரே ஒத்துக்கிட்டார். நாங்க அண்ணனே ஒத்துக்கிட்டார். அண்ணனே MRK பன்னீர்செல்வம் அண்ணனே ஒத்துக்கிட்டார். நாங்க விவசாய கடன் தள்ளுபடி பத்தி பேசவே இல்லை. விவசாய கடன் பத்தி ஏன் பேசல? அப்ப விவசாயிகளுக்கு கடன் இருக்குமா இல்லையாங்கிறது முன்னாள் விவசாயத்துறை அமைச்சருக்கு தெரியாதா? அப்பொழுது உங்களுக்கு அந்த எண்ணமே முதல் கிடையாது. நீங்கள் ஆட்சியில் ஒருவேளை வந்திருந்தாலும் அந்த எண்ணம் உங்களுக்கு கிடையாது. ஆனால் அந்த எண்ணம் எங்க தலைவருக்கு இருந்திருக்கு. ஒன்னே ஒன்னு இந்த அவையில பதிவு பண்றேன், அவர் சொல்லல செயல்படக்கூடியவர் எங்கள் தலைவர். சொன்னால் செய்வார். நம்பர் 1. நம்பர் 2, இந்த அறிவிப்பை இப்பொழுது வரலாற்று ரீதியான ஒரு அறிவிப்பை கொடுத்தார். சன்னர் நகர் நெல்லுக்கு 2750 ரூபாய், 2600. உங்களை மாதிரி எங்களுக்கு கமெண்ட் பண்ண தெரியும். சபாநாயகர்களே, இதை நீங்கள் மரபுப்படி அவங்களும் நடந்துக்கணும் நாங்கள் கேட்டுக்கிறோம். ஏன்னா எங்களோட உறுப்பினர்கள் மரபுப்படி இருக்கிறாங்க. கரும்புக்கு 4000 ரூபாய் கொடுக்கிறோம். இதற்கு பின்பு எதற்காக இதை முதலமைச்சர் உயர்த்தினார்? விவசாயி கிட்ட அவர் என்ன கேட்டார்? வந்தவன விவசாயி கிட்ட கேட்டார். PR பாண்டியன் அவர்களை பார்த்தாங்க, எல்லா விவசாய சங்கங்களை பார்த்தாங்க, எங்களை அழைத்து எல்லா விவசாய சங்கங்களும் பேச சொன்னாங்க. உடனடியாக ஏன் அந்த அறிவிப்பு கொடுத்தாருன்னா, நம்மளுடைய உணவுத்துறை முன்னாள் முறைத்துறை அமைச்சர் சொன்னார், நமக்கெல்லாம் ஒரு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கணும். இது வரைக்கும் நம்ம இங்க இருக்கக்கூடிய இல்ல அவரோ ரேஷன் கடையில இருந்து அரிசி வாங்கி நம்ம வீட்டுல சாப்பிட்டு இருப்போமா? மக்களுடைய பிரச்சனை இது, உண்மையான மக்களுடைய பிரச்சனை. பெரும்பாலும் முதல்வருடைய கவனத்திற்கு வந்தது இலவசமாக கொடுக்கக்கூடிய அரிசி மக்கள் வீட்டில் சாப்பிட முடியாத அளவுக்கு தரம் குறைந்திருக்கு. அதற்கு உடனடியாக முதலமைச்சர் சொன்னார், உடனடியாக 2750 சன்னரக நெல்லுக்கு விலை ஏற்றுவோம். அந்த நெல் அதிகமாக உற்பத்தி படும் பொழுது அந்த நெல்லை மக்களுக்கு கொடுங்கன்னு சொன்னதுக்காக இன்னைக்கு 2750 ரூபாய் ஏத்திருக்காரு. இதை எதற்காக ஏத்திருக்காருன்னு புரியணும். உணவுத்துறையில இப்ப இருக்க அரிசியோட நல்ல குவாலிட்டியான அரிசி கொடுக்கணும், சன்னரக அரிசி கொடுக்கிறதுக்காக இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்கார். நம்பர் 1. 4000 ரூபாய் எதற்காக கரும்புக்கு ஏத்திருக்காரு அப்படின்னா, விவசாயத்துறை அமைச்சர் சொல்ல, முன்னாள் விவசாயத்துறை அமைச்சர் அண்ணன் சொல்லணும், கரும்போடைய ஏக்கர் பரப்பளவு இந்த 5 வருஷத்துல, கடந்த 5 வருஷத்துல எத்தனை லட்சம் ஏக்கர்ல இருந்து எத்தனை லட்சம் ஏக்கர் குறைஞ்சிருக்கு. குறிப்பாக வட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் இங்க இருக்கு, முன்னாள் அமைச்சர் வேலுன்னு இருக்கிறாரு. எத்தனை லட்சத்துல இருந்து எத்தனை லட்சம் குறைஞ்சிருக்கு? தரவுகள் தான் ரொம்ப பேசினாரு. அண்ணன் முடிஞ்சா நீங்க தரவு சொல்லுங்க, எங்கிட்ட தகவல்கள் இருக்கு, அவருக்கு வாய்ப்பு கொடுங்க. 100% 30% குறைஞ்சிருக்கு கரும்புடைய சாகுபடி. எல்லா ஃபேக்டரிஸும் மூடி இருக்காங்க. தமிழ்நாட்டிற்கு தேவையான சர்க்கரை அளவு இதே மாதிரி நம்மளுடைய விவசாயிகள் கரும்பு பயிர்கள் பண்ணலாம், நாளைக்கு மகாராஷ்டிரால இருந்து இறக்குமதி பண்ணக்கூடிய நிலைமை வரும். இன்றைக்கு மகாராஷ்டிரால இருந்து வந்துட்டு இருக்கு. இதற்காக தான் நீ 4000 ரூபாய் இன்றைக்கு விலையை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. சோ கரும்போடைய உற்பத்தியே கடந்த 5 வருடத்தில் 70% குறைஞ்சிருக்கு, ஆலைகள் மூடப்பட்டிருக்கு. சோ விவசாயிகள் பயிரை விதைய வாங்குறதுல இருந்து, உரத்தை வாங்குறதுல இருந்து, உரத்தை வாங்கி அறுவடை பண்ணி அதை எடுத்துட்டு போய்
கொள்முதல் பண்ணக்கூடிய இடத்துல 40 ரூபாய் வாங்கினதுல இருந்து குறைந்தபட்ச விலை இல்லாமல் இன்னைக்கு விவசாயிகள் கண்ணீரோட தான் இன்றைக்கும் இருந்திருக்கார்கள். உறுதியாக நாங்கள் சொல்றோம், இந்த ஆட்சி 5 வருடம் முன்பு விவசாயிகளோட பொற்கால ஆட்சியாக எங்களுடைய முதலமைச்சர் உருவாக்க சொன்னதை செய்வார். ஏறத்தாழ 1 மணி நேரமாக இந்த விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. நானும் ஒரு 2 மணித்துளிகள் இதை பற்றி சொல்லுவது பொருத்தம் என்று கருதுகிறேன். ஒரு சுவையான மனதில் நான் என்றும் நினைத்துக் கொண்டிருக்கிற ஒரு செய்தி. 1984ஆம் ஆண்டு பிப்ரவரி திங்கள் 12ஆம் நாள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களோடு காரில் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். மேற்கு கே நகர் பக்கம் கார் போகிறது. ஒரு இடத்தில் கூட்டம் நிறைய நின்று கொண்டிருந்தார்கள். என்ன என்று கேட்டால், இதுவும் வில்லிவாக்கம் தொகுதியில் தான் வருகிறது, ரேஷன் கடை என்று நான் சொன்னேன். அப்போ காரை நிறுத்துங்கள் என்று சொன்னார். காரை நிறுத்திவிட்டு இறங்கி அந்த ரேஷன் கடைக்கு செல்கிறார். உடன் செல்கிறேன். அங்கே இருக்கிற ஸ்டூல் தான் இருந்தது. அவரே உட்கார்ந்து கொண்டார். அரிசியை கொண்டு வந்து காட்ட சொன்னார். கையில் வைத்து அரிசியை பார்த்தார். அப்புறம் என்னென்ன பொருள் இருக்குன்னா லைனில் நின்ற மக்கள் எல்லாம் பார்த்து, ஏன்னா ஒழுங்காக கொடுக்குறாரா, எடை சரியாக இருக்கிறதா என்று அப்படி நின்று பார்த்தவர் அந்த எடைக்கு பக்கம் பின்பக்கம் திரும்பி பார்த்தார். எதற்காக பார்த்தார் என்று உங்களுக்கெல்லாம் தெரியும். அப்புறம் அங்கேருந்து உள்ளே போனார். திரும்ப வந்தார். திரும்ப ஜனலிடம் வந்து கேட்டார், நேரத்துக்கு கடையை திறக்கிறார்களா என்று கேட்டார். அவங்க எல்லாம் வந்து கடைக்காரருக்கு பக்கமாக ஒழுங்காக திறக்கிறார்கள் என்று சொன்னார். சிரித்து கொண்டே காருக்கு வருகிற போது என் கையை பிடி சொன்னார், இது ஒழுங்காக இருக்கிற வரைக்கும் திரும்ப திரும்ப நாம் ஆட்சிக்கு வருவோம் என்று சொன்னார். அதனால தான் நீங்கள் எல்லாம் பேசுகிற போது என் நினைவுகள்லாம் பின்னோக்கி திரும்பி, அதுவும் குறிப்பாக உணவுத்துறை அமைச்சர் ரொம்ப தெளிவாக என்னென்ன மாற்றங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கு என்று சொல்லுகிற போது, மத்திய தொகுப்பில் இருந்து தமிழ்நாட்டுக்கு அரிசி அப்போது குறைக்கப்பட்டது அவருடைய ஆட்சியில். உடனே வந்து கடற்கரையில் உண்ணாவிரதம் உட்கார்ந்தார். என்ன சொன்னார் என்றால், மத்திய தொகுப்பிலிருந்து அரிசி குறைக்கப்பட்டால் என்னுடைய ரேஷன் கடைக்கு அரிசி போக முடியாது. அப்போ ரேஷன் கடைக்கு அரிசி போகவில்லை என்றால் மக்கள் பாதிக்கப்படுவார். இன்னும் உண்ணாவிரதம் என்று உட்கார்ந்து விட்டார். அன்றைக்கு மத்திய விவசாயத்துறை அமைச்சராக இந்த ராவ் பீரேந்திர சிங் அவர்கள் நேரில் வந்து, இனி அந்த தொகுப்பிலே குறைப்பு என்பது இருக்காது, தமிழ்நாட்டுக்கு உரிய பங்களிப்பு தரப்படும் என்று சொல்லி உண்ணாவிரத்தை முடித்து வைத்தாங்க. இதை எதற்கு சொல்கிறேன் என்றால், உணவு பங்கீட்டுத் துறையில் அவர்கள் மாண்பு உணவுத்துறை அமைச்சர் சொல்வது உன்னிப்பாக நான் பார்த்து கொண்டே இருந்தேன். ஒரு விஞ்ஞானபூர்வமான ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்கிற ஆர்வத்தும், அதன் காரணமாக தான் நீங்கள் உங்கள் ஆட்சியில் என்னென்ன செய்தீர்கள் என்பதையெல்லாம் மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்குரிய மாற்றங்களை எப்படியெல்லாம் கொண்டு வந்திருக்கிறார் என்பதை மக்களுக்கு தெரிவதன் மூலமாக ஒரு தரமான அரிசியை மட்டுமல்ல, ஒரு தரமான ஆட்சியை தருவதற்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இதை அனுமதித்துக் கொண்டே இருக்கிறேன். 1 மணி நேரம் ஆகிவிட்டது. உறுப்பினர் அவர்கள் இன்னும் இதை பற்றியெல்லாம் பேசுவதற்கு மானிய கோரிக்கைகள்லாம் வருகிறது. நன்றி கூறி முடிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நான் மிகு பேரவைத் தலைவர்களே, நாங்கள் இதற்கு கேட்டது எங்களுடைய குறுவை தொகுப்பு. நாங்கள் கேட்டது குறுவையில் வறட்சி, குறுவை பயிர் வறட்சி நிவாரணம் வேண்டும் என்று கேட்டோம். வறட்சி நிவாரணம் வேண்டும் கேட்டதான். அப்போ தான் முதலமைச்சர் வந்து பேப்பர் படிக்கலையான்னு சொன்னாங்க. ஆக குறுவை பயிர் விவசாயிகள் இப்போ வறட்சி ஏற்பட்டு இப்போ 3.5 லட்சம் ஏக்கர் தான் குறுவை பயிர் இப்போ இருக்குது. அதையே காப்பாற்ற வேண்டும். குறுவை விவசாயத்தை நம்பி உள்ள விவசாயிகளுக்கு நிவாரணம் வேண்டும், வறட்சி நிவாரணம் வேண்டும். அதை குறுவை பொய்த்து போன காரணத்தால் விவசாய தொழிலாளிகளுக்கும் அவர்களுக்கு நிவாரணம் வேண்டும் என்ற கோரிக்கையை நம்ம எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர்கள் வைத்திருக்கின்றார்கள். அதுவும் பரிசீலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் சொன்னார், அதெல்லாம் வந்து கருப்பரிசி திமுக ஆட்சியால் தான் கருப்பரிசியே ஒழிக்கப்பட்டது. எல்லாம் கருப்பு ஸ்லாட்டர் பொருத்திய மில்லு அமைக்க வேண்டும் என்று மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சராக இருந்த சக்கரபாணி அவர்கள் முயற்சி எடுத்து அந்த ஸ்லாட்டர் பொருத்திய எல்லா மில்லுகளுக்கு வேண்டும் என்று அறிவித்தார்கள். இப்போ கருப்பு அரிசி வருவதற்கு காரணம் என்னவென்றால், நீங்கள் இப்போ கொள்முதல் செய்யப்பட்டுள்ள நெல் மூட்டைகள் அப்புறப்படுத்த வேண்டும். 10 லட்சம் மூட்டைகள் இங்கே பொதுவெளியிலே இருக்கிறது. அதை அப்புறப்படுத்தி பாதுகாப்பாக வைக்க வேண்டும். அதே போல் இப்போ பட்ஜெட்டில் பார்த்தா அரசு ஊழியர்களின் ஆசிரியர் ஓய்வூதிய நிதி ஒதுக்கீடு 14,000 கோடி அளவில் குறைக்கப்பட்டுள்ளது. திராவிட மாடல் ஆட்சியின் அரசு ஊழியர்களின் ஆசிரியர் கோரிக்கைக்கு இணங்கி உறுதியளிப்பு ஓய்வு டாப்ஸ் அறிமுகப்படுத்தி 11,000 கோடி அளவில் ஒதுக்கீடு செய்தது.
தற்போதைய அரசு 11,000 கோடி முழுமையாக ரத்து செய்துவிட்டு மேலும் 3,000 கோடி அளவில் குறைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் அரசு ஊழியர்கள் மத்தியில் குழப்பமான ஒரு சூழல் நிலை உருவாகியுள்ளது. பழைய பென்ஷன் உண்டா, டாப்ஸ் பென்ஷன் உண்டா என கேள்வி எழுகிறது. அரசு விளக்கம் பட்ஜெட்டில் தெரிவிக்க வேண்டும். ஆக இது அரிசி விலை உயர்கிறது. இப்போ அரிசி விலை இப்போ ஒரு கிலோ 80 ரூபாய் அளவுக்கு உயர்ந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய ஆட்சி காலத்தில் 40 ரூபாய் 45 ரூபாய் இருந்தது. ஆக விலைவாசி உயர்வும் மளிகை பொருட்களை விலவும் உயர்வும் இருந்து கொண்டிருக்கிறது. அதையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்பதை இந்த நிகழ்வாக முதலமைச்சருக்கும் கேட்டுக்கொள்கிறேன், துறை அமைச்சர்களுக்கும் கேட்டுக்கொள்கிறேன். ஆக இந்த பட்ஜெட் பொறுத்தவரையில் கிராமத்தில் பழமை சொல்லுவாங்க, பழைய கல் புது மந்தமாக, அதே கல் தான் அதே புதுசாக மந்த, ஆக புதுசாக கலையம் வேறு, அதுதான் புது பட்ஜெட் அது என்று நான் கருதுகிறேன் என்று கிராமத்தில் பேசுகிறாங்க. இதே திமுக பட்ஜெட் கொடுத்தாங்க, வேளாண் பட்ஜெட் கொடுத்தா அதே தான் படிக்கிறாங்களே. ஆக கூடுதல் பொதுப்பணித்துறை அமைச்சர் சொன்னார்கள், கூடுதலாக நம்பிக்கை வந்தது, அதனால தான் போராடுறோம். அதனால கூடுதலாக நிதியை ஒதுக்கீடு விவசாயிகளுடைய அதிக எண்ணிக்கை, விவசாயிகள் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டை வசிக்கின்றவர்களுக்கு 60% 70% விவசாயிகளாக இருக்கின்றார்கள். நாம் கொடுக்கின்ற திட்டம் குறைவான திட்டமாக இருக்கிறது. நாங்கள் கொடுத்தோம் அண்ணா மறுமலர்ச்சி கலைஞர் வேளாண் காவியாடி திட்டத்தை ஒதுக்கி அது 12,525 ஊராட்சிகளையும் நாங்கள் முழுமையாக ஒவ்வொரு திட்டத்தையும் கொண்டு சென்றோம். ஆக எல்லா மக்களும் எல்லா விவசாயிகளும் பயன்பெறுகின்ற திட்டம் இது. திட்டம் அவ்வளவு விவசாயிகளுக்கும் திட்டம் கொண்டு வர வேண்டும் என்று உங்களெல்லாம் கேட்டு வாய்ப்புக்கு நன்றி. இவ்வளவு நேரம் வாய்ப்பளித்த மாண்பு சபாநாயகர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் அவர்களுக்கும் என பேசுவதற்கு அனுமதி அளித்து பேசுவதற்கு வாய்ப்பு தந்த எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய உதய ஸ்டாலின் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு தெரிவித்துக் கொண்டு உறுப்பினர் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் நீங்கள் குறிப்பிடுகிற பொழுது ஏதோ விவசாயிகளுக்கு எங்கள் மீது அக்கறை இருக்கிற காரணத்தினால் நாங்கள் தள்ளுபடி என்று தேர்தல் அறிக்கையிலே சொன்னோம். ஆட்சியில் இருந்த நீங்கள் விவசாய பற்றியே உங்களுக்கு கவனம் இல்லாத காரணத்தினால் நீங்கள் தேர்தல் அறிக்கையிலே கடனை தள்ளுபடி செய்யவில்லை என்று சொன்னீர் என்று ஒரு கருத்தை இங்கே அவர் பகிர்ந்து கொண்டார். ஆட்சியில் நாங்கள் இருந்த காரணத்தினால்தான் நிதித்துறை செயலாளரை கூப்பிட்டு இந்த விவசாயிகளுக்கு முழுமையாக கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று நாங்கள் சொன்ன பொழுது விவசாயிகளை குறு விவசாயி, பெரிய விவசாயி என்று நாம் பிரித்து பார்க்க முடியாது. 2006 அப்பொழுது 7,000 கோடி ரூபாய் இதே மாமன்றத்தில் தள்ளுபடி செய்கிற பொழுது கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை அமைச்சராக இருந்து அந்த தள்ளுபடி செய்து இந்த மாமன்றத்தில் நான் தான் கொண்டு வந்தேன், அந்த தீர்மானத்தை கொண்டு வந்தேன். விவசாயிகளை பொறுத்தளவுக்கு தமிழ்நாட்டில் சிறு விவசாயி, குறு விவசாயி, பெரிய விவசாயின்னு பார்க்கவே முடியாது. நான் இங்கு இருப்பதற்காக இந்த கருத்தை சொல்லவில்லை. இப்போ என்ன நிலைமை? நீங்கள் சிறு விவசாயி, குறு விவசாயி என்று பிரித்த காரணத்தினால் விவசாயி போராடி கொண்டிருக்கிறான். இது எங்களுக்கு தெரிந்தது. நிதித்துறை செயலாளரை கூப்பிட்டு இப்படி தள்ளுபடி செய்யலாம் என்று நான் கேட்ட பொழுது ஏறத்தாழ 19,000 கோடி ரூபாய் தள்ளுபடி செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். நாங்கள் தொடர்ந்து மக்களுக்காக செய்து கொண்டிருக்கிற திட்டத்தை தொடர்ந்து நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் விவசாய பக்கத்திலே செய்ய முடியாது என்ற நிலைமை தான். போகிற இடங்கள்லாம் விவசாயங்களிடத்திலே சொன்னார்கள், நாங்களும் வேட்பாளராக நின்றவர்கள் தான். ஒரு விவசாய அந்த கட்சி சொல்லுகிறது, இந்த கட்சி சொல்லுகிறது, நிற்கிற கட்சி எல்லாம் சொல்லுது, நீங்கள் சொல்லவில்லை என்று எங்கள் மீது வருத்தப்பட்டார்கள். இல்லை என்று மறுக்க முடியாது. ஆனா இங்க பணம் இருந்தால் தானே, சட்டியில் இருந்தால் தானே ஆகப்பையில் வரும். ஆக பணமில்லை எங்களுக்கு தெரிந்த காரணத்தினால் அந்த நாங்கள் விவசாயி பிரித்து பார்க்கவில்லை. அதனால் நாங்கள் அதை தேர்தல் அறிக்கை சொல்லவே வேறொன்றும் அல்ல. இன்னொன்று, வடபகுதியில் இந்த கரும்பு உற்பத்தி என்பது குறைகிறது என்ற ஒரு கருத்தை சொன்னார். உண்மைதான். நானே ஒரு கரும்பு விவசாயி தான். கள்ளக்குறிச்சி கூட்டுறவு சர்க்கராலே நான் அங்கே அங்கத்தன்றாக இருக்கிறேன். நானும் ஆண்டுக்கு கரும்பு அனுப்பி கொண்டிருந்தோம் தான். நானே இப்போ கரும்பு நான் நிறுத்தி விட்டேன். காரணம் என்னன்னா, கரும்போட உற்பத்தி சிலையும் விற்பனை சிலையும் ரெண்டு மேட்ச் ஆக மாட்டேங்குது. நாம் என்னதான் கரும்பு உற்பத்தி செய்து அது உரெல்லாம் வச்சு பார்த்தாலும் கூட அதுவும் விற்பனை விலையும் என்று மேட்ச் ஆக மாட்டேங்குது. ஏன் தனியார் மேலேயே சில பேர் மூடிட்டாங்க. என்ன காரணம்? இன்றைக்கு வெளிநாட்டு சர்க்கரை இந்தியாவுக்குள்ளே வருகிறது. இன்னும் சொல்ல போனால் இந்தியாவிலே அதிகமான சர்க்கரை ஆலை இருப்பது மகாராஷ்டிரா.
அங்க அதிக உற்பத்தி இருக்கிறது, அங்க அந்த நிலத்தினுடைய தன்மை சக்கரை தன்மை கூடுகிறது, ஆனால் உற்பத்தி அதிகமா இருக்குது, அவனுக்கு கட்டுப்படி ஆகுது. தமிழ்நாட்டில் கட்டுப்படி ஆகல. அந்த அடிப்படையில் தான் இந்த குறைந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தான் நம்ம சப்போர்ட் பிரைஸ் கொடுக்கிறதுக்கு அரசாங்க காரணம் என்னன்னா, விவசாயிக்கு கொடுத்து எப்படியாவது உற்பத்தி செய்யலாம் என்ற அடிப்படையில் தான் நம்ம சப்போர்ட் பிரைஸ் தரோம். ஆனா அதுவும் கட்டுப்படி ஆகல. அதனால தான் ஒழிய இப்ப இந்த ஆட்சி இருக்கிறீங்க, விவசாயிகளுக்கு அதிகமாக கொடுத்து உற்பத்தி செய்வதற்கு பண்ணுங்க, வரவேற்கிறோம். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மூத்த உறுப்பினர் மகாராஷ்டிரா பத்தி சொன்னாரு. மகாராஷ்டிராவுடைய சக்சஸ்ஃபுல் மாடல் சுகர்ல ஏன் அப்படின்னா, கரும்புக்கென்று ஒரு கூட்டுறவு சங்கத்தை உருவாக்கி எல்லாத்துக்கும் ட்ரிப் வாட்டர் மேனேஜ்மெண்ட், எந்த விவசாயம் இருந்தாலும் எத்தனை ஏக்கரா இருந்தாலும், உங்களுக்கு தெரியும் சரத்பவார் அவர்கள் அந்த சர்க்கரையில ரொம்ப முதலமைச்சராக இருக்கும் பொழுது சிறப்பான திட்டங்களை கொண்டு வந்து கரும்பு விவசாயிகளை ஒன்றிணைத்தார்கள். கரும்பு விவசாயிகளுக்கான தனி திட்டங்களை உருவாக்குனாங்க. கரும்பு விவசாயிகளுக்கான ஒரு வாட்டர் மேனேஜ்மெண்ட் இரிகேஷன் ப்ராஜெக்டை உருவாக்குனாங்க. கூட்டுறவு சங்கத்தை உருவாக்குனாங்க. அந்த கூட்டுறவு சங்கம் தான் இன்றைக்கு இந்தியாவிலேயே மகாராஷ்டிராவை கரும்பு உற்பத்தியில், அதாவது சர்க்கரை உற்பத்தியில் நம்பர் 1 மாநிலம் ஆக்கியிருக்கு. இந்த மாதிரி திட்டங்கள் கடந்த 5 வருடங்களில் உருவாக்கப்படாதனால்தான் கரும்போடைய விளைச்சல் கிட்டத்தட்ட 100% இருந்து 30% இருக்கு. அதுக்கு தான் இன்னைக்கு 4000 ரூபாய் முதல் முறையாக எங்களுடைய முதலமைச்சர் இந்த ஸ்கீமை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறார். கரும்பு விவசாயிகளுக்காக தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. நம்ம அண்ணன் சொன்ன மாதிரியே விவசாயிகளுடைய உற்பத்திக்கும் அதோடைய விற்கக்கூடிய இடத்துக்கும் ஒரு பெரிய கேப் இருக்கிறதுனால தான் மாண்புமிகு முதலமைச்சர் இந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாரு. எப்படி மகாராஷ்டிரா சுகர்ல நம்பர் 1 இருக்கோ, கூடிய விரைவில் எங்களுடைய முதலமைச்சருடைய திட்டங்கள் மூலம் மகாராஷ்டிராவுக்கு ஈக்குவலா தமிழ்நாடு கரும்பு உற்பத்தியில் வரும்ங்கிறத நாங்கள் பதிவு பண்றோம். மாண்பு உறுப்பினர் அருள் பிரகாசம் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர்கள் கரும்பு விளைச்சலை நாங்கள் குறைத்ததாக அவர் சொல்லுகிறார். ஆனால் கரும்பு விவசாயிகளுக்கு நாங்கள் எப்போ கொடுக்க வேண்டிய தொகை எல்லாத்தையும் முழுமையாக ஆண்டுதோறும் ஆதந்தோறும் கொடுத்து விட்டோம். முற்றுமாக கரும்பு விவசாயிகளுக்கு எந்த கிடையாது. அதே போல் கேட்ட தொகையும் கொடுத்து விட்டோம். 4000 கொடுப்பதற்கு நாங்கள் அப்போ அறிவித்து இப்போ ஜிஓ போடாமல் விட்டாச்சு. அப்போ அந்த ஜிஓ இப்போ போட்டிருக்கீங்க, அந்த ஜிஓ இப்போ போட்டிருக்கீங்க 4000 ரூபாய்க்கு. ஆக இப்போ அதே போல் கரும்பு காரணம் அதிகமாக பயிர் காரணமாக பொக்கோப்பை என்ற நோய், புதிய நோய் உருவாக காரணத்தால் கரும்புவை ஒரே பகுதி கரும்பு யூஸ் பண்ணுறதாக அதை கரும்பை அழித்து விட்டு மறுபயிரை செய்து விட்டு தான் மற்ற பயிர் போட வேண்டும் என்ற காரணத்தால் விவசாயிகள் கரும்பு பயிர் போடுவதற்கு தொய்வு ஏற்பட்டது. ஆக இப்போ புதிய கரும்பு பயிர் போடுவதற்கு பொக்கோப்பை என்ற நோய் வந்த காரணத்தால் அந்த கரும்பு அங்கே பயிர் செய்ய காரணமே. நானே 60 ஏக்கர் விவசாயம், கரும்பு விவசாயம் பண்ணவன். ஆனால் அந்த பொக்கோப்பை தாக்கம் ஏற்பட்டதாக இப்போ 10 ஏக்கரில் நாங்கள் விவசாயம் பண்ணுறோம். ஆக விவசாயிகள் மோட்டிவேஷன் பண்ண வேண்டிய இப்போ ஆட்சி, புதிய ஆட்சி ஒரு பொறுப்பேற்ற மகாராஷ்டிராவில் பண்ணுறோம். அது வேற, அது வேற, அந்த கிளைமேட்டு வேற. அங்கே உள்ள கிளைமேட் 12 டன் 12 இது வரும், ரெக்கவரி வரும். இங்கே நம்முடைய பயிருடைய மண்ணுடைய கிளைமேட்டுடைய தன்மை நம்முடைய கரும்பு பயிர் வருவதற்கு வாய்ப்பு, ரெக்கவரி அதிகம் வருவதற்கு குறைவு. நம்முடைய மண் கிளைமேட்டு, அதனால் அது தாங்கக்கூடிய கரும்பு ஆராய்ச்சிகள் செய்து இருந்தாக முன்னேற்றம் வந்து கொண்டிருக்கிறது. அது வேளாண் கல்லூரி அதே போல் அதையும் செய்திட வேண்டும். அதே போல் இன்னொரு கோரிக்கை, இப்போது வேளாண் இந்த பட்ஜெட்டில் வேளாண் பழைய பயிர்கள் விளைச்சல், அதாவது இப்போ பாரம்பரிய நெல்லுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை, இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கல. ஏன்னா பாரம்பரிய நெல்லுக்கு சுகர் இப்போது அதிகமாக சுகருக்குனாக சிவன் சம்பா என்ற நெல்லை நாங்கள் வேளாண் பல்கலைக்கழகத்தில் நாங்கள் இருக்கும்போது உற்பத்தி செய்து அதனுடைய சர்க்கரை தன்மைக்கு சர்க்கரை குறைவாக உள்ளார் சிவன் சம்பா, அதை சாப்பிட வேண்டும், உணவு உண்ண வேண்டும். அதுக்காக தான் நான் இருக்கும்போது வேளாண் பல்கலைக்கழகத்தில் அந்த புதிய அரிசியை நாங்கள் உறுப்பினர் அருள் பிரகாசம் அவர்கள்.